வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கை, தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை புறநகர் பகுதிகளான செங்குன்றம், புழல், மாதவரம், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை. பட்டினப்பாக்கம், எம்ஆர்சி நகர், மந்தைவெளி உள்ளிட்ட பகுதிகளிலும் காற்றுடன் பலத்த மழை. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. புதுச்சேரி மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குநர் இஸ்மாயில் அறிவுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 58,280க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,285க்கு விற்கப்படுகிறது. வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் மீது மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை. அனைத்து மண்டல அலுவலர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவு. புதுப்பிக்கப்பட்ட பெரியார் நினைவக திறப்பு விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேரளா பயணம். விழாவில் பங்கேற்க சென்னையிலிருந்து கேரளா புறப்பட்டார் முதலமைச்சர். சினிமாவை பார்த்தவுடன் அங்கேயே மறந்துவிட வேண்டும், அதன் பின் கட்சிதான் ஞாபகத்திற்கு வர வேண்டும். திமுக தொண்டர்களுக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் அட்வைஸ். சினிமா பார்த்தோமா அதோட வந்துடணும், அங்கேயே மறந்துடணும். சினிமா சும்மா பார்க்கல, நம்ம காசு கொடுத்து பார்த்துட்டு வரோம், ரசித்தோமா அதோட பார்த்துட்டு வெளியே வந்துடணும். வந்தோம்னா அதுக்கப்புறம் கட்சி தான். 12 மீட்டர் நீளமுள்ள 500 தாழ்தள மின்சார பேருந்துகளை வாங்க டெண்டர் கோரியது போக்குவரத்து துறை. குளிர்சாதன வசதி இல்லாதது, குளிர்சாதன வசதி உள்ளது என்று 2 வகையாக பேருந்துகளை வாங்க முடிவு. ராமேஸ்வரத்தில் கலாம் நினைவிட வளாகத்திற்குள் ஆட்டோ சீறி பாய்ந்து விபத்து. சினிமாவை மிஞ்சும் அளவிலான பதைபதை பூட்டும் சிசிடிவி காட்சி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சுவர் இடிந்து விழுந்து 5 வயது சிறுவன் உயிரிழப்பு. காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அடுத்த தட்டாம்பாறை குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து காட்டு யானைகள் அட்டகாசம். வீடுகளை உடைத்து உணவுப் பொருட்களை சூறையாடி சென்றதால் பரபரப்பு. கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள கொடிவேரி அணையிலிருந்து 2ஆம் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறப்பு. 24,500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என தகவல். தீப் திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் 10,109 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். நாளை முதல் 15ஆம் தேதி வரை இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு.
கன்னியாகுமரி அருகே பைக் சாகசத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்களுக்கு 23,000 ரூபாய் அபராதம். சாலையில் கெத்து காட்டிய இளைஞர்களை தட்டி தூக்கிய போலீசார். பாம்பனில் இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய 500 கிலோ எடை கொண்ட அரிய வகை திமிங்கலம். வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு. டெல்லி யூனியன் பிரதேச சட்டசபை தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை. ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடி அறிவிப்பு. திருப்பதியில் சொத்து தகராறு குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது சரமாரி தாக்குதல். தெலுங்கு நடிகர் மோகன் பாபு அராஜகம். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களை தாக்கிய புகாரில் நடிகர் மோகன் பாபுவிற்கு நோட்டீஸ். காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவு. சிரியாவில் ஏற்பட்ட கலவரம் காரணமாக 75 இந்தியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம். விமானங்கள் மூலம் தாயகம் திரும்புவார்கள் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் பதேபூரில் 185 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மசூதி இடித்து அகற்றம். சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் தரப்பில் தகவல். ராஜஸ்தான் மாநிலம் தௌசாவில் ஆழ்துளை கிணற்றில் சிக்கிய சிறுவனை மீட்க 40 மணி நேரத்திற்கும் மேலாக தொடரும் போராட்டம். சிறுவனின் உடலை மோசமாக்கி வருவதால் பெற்றோர் கவலை. மலேசியா பெண்டாங் முகாமில் இந்தியா மலேசியா நாடுகள் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சி. அடர்ந்த வனப்பகுதியில் துப்பாக்கிகள் ஏந்தி எதிரிகளிடம் போரிடும் காட்சிகளை தத்ரூபமாக செய்து காட்டினர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வீலிங் செய்த ராணுவ வீரர். மோட்டார் வாகன அமைப்பை சேர்ந்த வீரர் புதிய சாதனை. கர்நாடக நிறுவனம் தயாரித்த பாராசிட்டமால் மாத்திரைகள் தரமானதாக இல்லை. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் எழுத்துப்பூர்வமாக பதில். பாரதியாரின் 143வது பிறந்த நாளையொட்டி தமிழக அரசு சார்பில் மரியாதை. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மகாகவி பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ படத்திற்கு அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை. ஆராய்ச்சி மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை வழங்குவதிலும் இனி இடஒதுக்கீடு பின்பற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னையில் நடைபெற்ற விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேச்சு. நள்ளிரவில் உலக அளவில் திடீரென முடங்கிய மைக்ரோசாப்ட் நிறுவன சேவைகள். அவுட்லுக், எக்ஸல் உள்ளிட்ட செயலிகளை பயன்படுத்த முடியாமல் வாடிக்கையாளர்கள் அவதி.
சேவையை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் பணி நடைபெற்று வருகிறது. மைக்ரோசாப்ட் நிறுவனம் தகவல். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் பாரதியார் பிறந்த நாள் விழா கொண்டாட்டம். பாரதியாரின் சிலையை பல்லக்கில் வைத்து தூக்கிச் சென்று ஆளுநர் RN ரவி மரியாதை. அமெரிக்க நீதித்துறையின் உயர் பதவியில் இந்திய வம்சாவளி பெண் நியமனம். சிவில் உரிமைகளுக்கான துணை தலைமை வழக்கறிஞராக ஹர்மித் தில்லானை நியமித்து ட்ரம்ப் அறிவிப்பு. வரும் 15ஆம் தேதி இந்தியா வருகிறார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடியை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்த திட்டம். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வரும் ஏப்ரல் மாதம் முதல் அரசு ஊழியர்களுக்கு வாரத்தில் 4 நாட்கள் மட்டுமே பணி. குழந்தைகள் பிறப்பு விகிதம் பெருமளவு சரிந்த நிலையில் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுவதை ஊக்குவிக்க நடவடிக்கை. அமெரிக்காவில் 5000 ட்ரோன்களை பயன்படுத்தி வானில் காட்சிப்படுத்தப்பட்ட ராட்சத கிறிஸ்துமஸ் தாத்தா 10 கோடி பார்வைகளை கடந்து இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ.